நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ்வது, அவருடைய வழி நடத்துதலை பெற்றுக் கொள்வது, கீழ்ப்படிந்திருப்பது நம்முடைய நன்மைக்கு. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதினால் கர்த்தருக்கு வல்லமை கொடுப்பதற்கோ, கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்துவதற்கோ, கர்த்தருக்கு இல்லாத வல்லமையை நம்மால் பெறப்போவது இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நம்மை காப்பாற்றிக் கொள்ள, கர்த்தரை காப்பாற்ற அல்ல. அவருக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகமம் 15ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் அறியாமையினால் செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும், அறிந்தே செய்கிற பாவங்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்ற கருத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அறியாமையினால் நாம் பாவம் செய்த பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். அதே சமயத்தில் நாம் அறிந்தே துணிகரமாய் பாவம் செய்வது எப்படி என்றால், நமக்கு நன்றாக தெரியும் இது பாவம் என்று, இதை செய்யக்கூடாது என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கும், ஏற்கனவே தெரிந்திருக்கும். அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்பட மாட்டாது. அதனால் துணிகரமாய் நாம் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். அதனால் நாம் எந்த சூழ்நிலையிலேயும் அவருடைய குணத்தை புரிந்து கொண்டு நாம் அறிந்தே நாம் பாவம் செய்யக்கூடாது. கர்த்தரை கோபமூட்டக்கூடாது. கர்த்தரை கோபமூட்டினால் அது நமக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும். நம்முடைய பெற்றோர்கள், நாம் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் போது பெற்றோர்கள் எதையாவது சொல்லும் போது நாம் செய்யாமல் மீறி மீறி அடம் பிடிக்கும் போது, நாம் அவர்கள் பேச்சிற்கு கீழ்ப்படியாமல் நாம் அவர்களை கோபமூட்டினால் அவர்கள் கோபப்பட்டு நம்மை அடிப்பதையும் நம்மை கடிந்து கொள்வதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போலதான் நம்முடைய பரம தகப்பனும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு பிரியமாய் நடக்காமல் அவரை விசுவாசிக்காமல் நாம் நடந்தால் அவருக்கு கோபம் ஊட்டுகிறோம். அப்பொழுது அந்த கோபத்தின் விளைவாக நமக்கு நியாய தீர்ப்பு வரும். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் பரம தகப்பனுக்கு நாம் அன்புள்ளவர்களாக, கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அறியாமையினால் பாவம் செய்து விட்டால் உடனே மனம் திரும்பி நாம் தெரிந்து கொண்ட உடனே, இந்த பாவம் என்று தெரிந்த உடனே ஓடி சென்று அவருடைய பாதத்தில் விழுந்து என்னை மன்னியுங்கள் என்று கர்த்தரிடம் கேட்கும் போது நிச்சயம் மன்னிப்பார். அவர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார், அன்பான தேவனாய் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அறிந்தே மனதை கடினப்படுத்தி கொண்டு தெரிந்தே மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடாது. சில விதமான பாவங்கள் உடனே விட முடியாது. அது மாம்சத்தில் உள்ள காரியம்தான். தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பார்கள். போதை பொருட்களை எடுத்துக்கொள்ளுகிற பழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பினால் உடனே அவர்களால் சில நேரங்களில் அவர்களால் சில பேரால் விட முடியாது. இன்று விட்டுவிட வேண்டும், இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும், இந்த போதை பொருளை நான் விட்டுவிட வேண்டும் என்று எதை குறித்தாவது அவர்கள் முடிவு செய்தாலும் உடனே முடியவில்லை என்று சொல்வார்கள். காரணம், அந்த காரியம், அந்த தீமையான காரியம் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர வேண்டும். ஆனால் மனம் திரும்புதல் என்பது ஒரே நாளில் வரும். அது முழுமை அடைய கொஞ்சம் காலம் செல்லும். அது கர்த்தர் நமக்கு அந்த நேரத்தை நமக்கு கொடுப்பார், மன்னிப்பார், நம்மை மீட்டுக் கொள்வார். அதனால் ஒரே நாளில் முடியவில்லை என்ற உடனே அதை நாம் நான் எல்லாம் முடியாது என்று முடிவு செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட வேண்டும் இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களை. எந்தவித தீமையான காரியங்களும் நம் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மிகவும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறார். அவருக்கு பரிசுத்தம் தான் பிடிக்கும். கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காத காரியம் என்னவென்றால் தீமையோடு நாம் கலந்திருப்பது, தீயவர்களோடு கலந்திருப்பது, தீய குணங்களை நமக்குள் வைத்திருப்பது, தீய செயல்களை கொஞ்சம் கொஞ்சம் செய்வது, நன்மை கொஞ்சம் தீமை கொஞ்சம் என்று, கொஞ்சம் உலக வாழ்க்கை கொஞ்சம் பரிசுத்த வாழ்க்கை என்று வாழ்ந்து கொள்வது, இதெல்லாம் கர்த்தருக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு பிடித்த காரியம் என்னவென்றால் பரிசுத்தம் தான்.
நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது என்பது சந்தோஷமான வாழ்க்கை. அது ஏதோ ஒரு வேதனையுள்ள ஒரு வாழ்க்கை போல கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம். உலக மக்கள் எல்லோருக்குமே அந்த நிலை இருக்கிறது. கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்றால் எல்லோருக்குமே ஐயோ என்று இருக்கும். சுதந்திரமாக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், உலக வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி யாராவது உபதேசித்தால் ஆஹா ஜாலி என்று சந்தோஷப்படுவார்கள். இதற்கு காரணம் என்ன? அப்படி ஒரு மனநிலை நமக்குள் இருக்கிறது. ஆனால் அது மிக தவறானது. கர்த்தருக்குள் வாழ்கிற, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை சுலபமானது, சந்தோஷமானது, நிம்மதியானது, வெற்றியுள்ளது, தோல்வியே இல்லாதது. எல்லாவித நல்ல விஷயங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலில் தான் இருக்கிறது. அது மிக சுலபமானது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு செய்வது. கர்த்தரிடம் கேட்டு செய்வது சுலபம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்துவிட்டு போய்விடலாம். ஆனால் கர்த்தர் கேட்காமல் செய்கிற செயல்கள் நாம செய்கிறோம் அல்லவா, அதுதான் கஷ்டம். அதை யோசிக்க வேண்டும் உட்கார்ந்து. இதை செய்யலாமா வேண்டாமா, இதனுடைய பின் விளைவுகள் என்ன, இதனுடைய நல்ல விஷயங்கள் என்ன, இதை விட தீய விஷயங்கள் என்ன, இதை செய்தால் நன்மை வருமா, இது எப்பொழுது வரும், எவ்வளவு தீமை வரும், இதையெல்லாம் பர்சன்டேஜ் கணக்கு போட்டு மிகவும் தலையே வெடித்து போகும். இந்த குழப்பங்கள் எல்லாம் எதற்கு? நாம் கர்த்தரிடம் எதை வேண்டுமானாலும் கேட்டு செய்யலாம். எந்த காரியத்தை முடிவெடுத்தாலும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கர்த்தரிடம் கேட்டு செய்யும் போது ஒரு தலைவலி, நாம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டுமா என்றால் போகலாமா வேண்டாமா, இதை கூட யோசிக்க தேவையில்லை. கர்த்தரிடம் கேட்கலாம், அப்பா எனக்கு தலைவலியாக இருக்கிறது, டாக்டரிடம் செல்ல வேண்டுமா அல்லது குணமாகி விடுமா என்று கேட்கலாம். என்னை குணப்படுத்தும் என்று ஜெபிக்கலாம். இதோட முடிந்து விடும். கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். எல்லா காரியத்திலும் என் பிள்ளைகள் என்னை நம்பி இருக்க வேண்டும், என்னை கேட்டு செய்ய வேண்டும். அப்பொழுது நான் அவர்களை நல்வழிப்படுத்துவேனே. இந்த பிள்ளைகள் ஏன் தவறாக தாங்களாக முடிவெடுத்து தவறான காரியங்களில் ஈடுபட்டு கஷ்டப்படுகிறார்கள்? என்னை கேட்டால் நான் சுலபமாக இவர்களை வழி நடத்துவேனே. இவர்கள் சுலபமாக வாழலாமே, நிம்மதியாக வாழலாமே என்று கர்த்தர் கேட்கிறார். அதாவது இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமில் பார்த்தால் நாம் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிற பிளேயர்ஸை நாம் பார்க்கும்போது மேலே உட்கார்ந்து கமெண்ட் சொல்லி கொண்டு இருப்பார்கள். அவர்கள் தூரத்தில் இருந்து கேமராவை வைத்து பார்த்து டிஜிட்டலாகவும் பார்ப்பார்கள், நேராகவும் பார்ப்பார்கள், ஸ்கிரீனிலும் பார்த்து அழகாக அவர்கள் சொல்லி விடுவார்கள். ஆனால் ஒரு ஸ்டேடியமில் உட்கார்ந்து கிரிக்கெட்டை நாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாது. சரியாக அவுட் ஆகிறதா, சரியாக மிக துல்லியமாக நம்மால் சொல்ல முடியாது. ஸ்கிரீனில் பார்த்தால் தான் தெரியும். ஆனால் மேலே உட்கார்ந்து கவனமாய் பார்ப்பவர்கள் பல விதங்களில் பார்த்து சரியாக கமெண்டில் அழகாக சொல்லிவிடுவார்கள். இது இவ்வளவு துல்லியமாக இந்த செகண்டில் இந்த அளவுக்கு இது அவுட் ஆனது இல்லை என்று தெளிவாக சொல்லிவிடுவார்கள். அந்த பாலில் எந்த பகுதி படுகிறது என்பது கூட மிக துல்லியமாய் சொல்லிவிடுவார்கள். காரணம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடமும் அவர்களுடைய கண்காணிக்கும் முறையும் தான். அதே போல கர்த்தர் வானத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டு நம்மை மட்டுமல்ல, நம் இருக்கிற சூழ்நிலை மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். சரியாக இந்த நேரத்தில் இதை செய்தால் கர்த்தர் இவளுக்கு நல்லதாக அமையுமே என்று அவர் செய்வார். இந்த பக்கத்திலிருந்து இந்த பிள்ளைக்கு ஆபத்து வருகிறது, இந்த பக்கத்திலிருந்து இவளுக்கு ஆசீர்வாதம் வருகிறது, இந்த வழி இவளுக்கு சரியானதாக இருக்கும் என்று மிக துல்லியமாக கர்த்தரால் சொல்ல முடியும். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமில் கமெண்ட் சொல்வது போல இப்படி மிக துல்லியமாய் அறிந்து நமக்கு சொல்வதற்கும் வழி நடத்துவதற்கும் நம் தேவன் தயாராய் இருக்கும் போது, அவர் வழி நடத்தவில்லை என்றால் நாம் கெஞ்சி கேட்க வேண்டும். அவரே இறங்கி நம்மை வழி நடத்த ஆயத்தமா இருக்கிறார். நாம் ஏன் அதை ஒதுக்க வேண்டும்? அவர் வழி நடத்துதலை ஏன் நாம் வெறுத்து தள்ளி தனியாக நாம் கஷ்டப்பட வேண்டும்? அதாவது இந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா? பெற்றோர்கள் சொல்வதையே கேட்க மாட்டார்கள். இந்த டீனேஜ் விட்டார். அதாவது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய நிலை என்ன? அவர்களுக்கு பெற்றோர் இல்லாத நிலைதான். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இருந்தாலும் இல்லாத நிலைதான். ஏனென்றால் பெற்றோர்களின் ஞானத்தையும் வழி நடத்துதலையும் அனுபவத்தையும் இவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல்
தங்களுக்கு தாங்களே வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது, அவர்கள் எத்தனை காலம் நம்மோடு இருந்து வழி நடத்துவார்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு தான் லாபம். நம் பெற்றோர்கள் எத்தனை வயது வரை நமக்கு எத்தனை வயது வரை அவர்கள் இருக்கிறார்களோ, அது நமக்கு லாபம். ஏனென்றால் அவர்களுடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவர்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளலாம். அவர்கள் ஞானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து, அவர்களுடைய அருமையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாய் இருக்கும். எந்த பெற்றோர்களும் பிள்ளைகள் கெட்டுப்போக நினைக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நற்காரியம், நல் குணம் உள்ள, நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு குண உடைய மற்ற மனிதர்களை நாம் உலகத்தில் தேடுவது மிக கஷ்டமான காரியம். அப்படி இருக்க, அதே போலதான் நம்முடைய பரம தகப்பனும் நம்மை வழிநடத்த ஆயத்தமா இருக்கிறார். நம்மை நல்வழியில் நடத்த, நம்மை நமக்கு எந்த தீங்கும் வராமல் நம்மை பாதுகாக்க, நம்மேல் கிருபை செலுத்தி, நம்மை எப்பொழுதும் கவனித்து, உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிற தேவன் இருக்கிறார். சங்கீதம் 121 சொல்லுகிறது, நாம் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று. உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிற தேவன் நமக்கு இருக்க, அவருடைய ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வது மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு காரியம். அது வெற்றிக்கு வழியான ஒரு செயலா இருக்கிறது. அது கர்த்தரிடத்தில் நாம் எல்லா காரியத்தையும் வெற்றி பெற, இந்த உலக காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் வெற்றி பெற உதவியா இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய பரம தகப்பன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த ஆயத்தமாய் இருக்கும்போது, நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ்வது, அவருடைய வழி நடத்துதலை பெற்றுக் கொள்வது, கீழ்ப்படைந்திருப்பது நம்முடைய நன்மைக்கு. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதினால் கர்த்தருக்கு வல்லமை கொடுப்பதற்கோ, கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்துவதற்கோ, கர்த்தருக்கு இல்லாத வல்லமையை நம்மால் பெறப்போவது இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நம்மை காப்பாற்றிக் கொள்ள, கர்த்தரை காப்பாற்ற அல்ல. அவருக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது என்பது கர்த்தரை காப்பாற்ற அல்ல, நம்மை காப்பாற்றிக் கொள்ள. இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் கீழ்ப்படிதல் அவசியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அறியாமல் செய்த பாவங்களுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். அறிந்தே பாவம் செய்ய வேண்டாம். துணிகரமான பாவங்கள் நியாய தீர்ப்பை கொண்டு வரும். இந்த வேத பகுதியிலும் ஒரு மனிதன் துணிகரமாய் விறகு பொறுக்க சென்று ஓய்வு நாளில் சென்று அந்த மனிதனை கொல்ல சொன்னார் கர்த்தர். இப்படியாக நியாய தீர்ப்பு அந்த இடத்தில் நிறைவேறியது. இது பலருக்கு ஆதாரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வேத பகுதிகளை தியானிக்கும் போது நாம் இந்த காரியங்களை அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். வேதத்தை தியானிப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். வாழ்க்கையை புரிந்து வாழ்வோம். சரியான வாழ்க்கை எது என்று தெரிந்து கொண்டு வாழ்வோம். கண் போன போக்கின்படி போகாமல், கால் போன போக்கின்படி போகாமல், கண்ணால் கண்டதையெல்லாம் நம்பாமல், யார் எதை சொன்னாலும் அதை சரி என்று நினைத்து கொண்டு வாழாமல், கர்த்தர் என்னை சொல்லுகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நம்மை படைத்தவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து வாழ்ந்து அதை நாம் கேட்டு வாழும்போது மிக சரியானதாக இருக்கும். மனிதர்களின் ஆலோசனைகள் வேறு, கர்த்தருடைய ஆலோசனைகள் வேறு. ஏனென்றால் மனிதன் தான், கர்த்தர் தான். கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் அறிந்தவர், பூரண ஞானம் உள்ளவர், அன்பின் ரூபமானவர். அவர் நன்மையை மட்டுமே நமக்கு சொல்லுவார், நன்மையை மட்டுமே நமக்கு செய்வார். அவரை நம்பலாம். அவரை மட்டுமே முழுமையாய் நம்ப முடியும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் மனிதர்கள் மனம் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாற மாட்டார். நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். இந்த வேத பகுதியிலும் இளநீல நூலை இஸ்ரவேலர்கள் தங்கள் வஸ்திரத்தில் கட்டிக்கொண்டு கீழ்ப்படிதலை நினைவு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். கீழ்ப்படிதலுக்கு இந்த அதிகாரம் மிக தெளிவான விளக்கமாய் இருக்கிறது. இதன் என்னாகுமா 16ஆம் அதிகாரம். கர்த்தர் இந்த வேத பகுதியில் பரிசுத்தமான காரியங்களை நாம் எப்படி செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக நாம் பேசக்கூடாது. நிதானித்து ஜாக்கிரதையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
பரிசுத்தவான்கள் யார், யார் தவறு செய்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடம் ஜெபித்து கேட்டுதான் செய்ய வேண்டும். அவசரப்பட்டு நீதிமான்கள் மேல் நாம் பாவத்தை சுமத்திவிடக் கூடாது. பரிசுத்தவான்கள் மேல் வீண்பழி சுமத்திவிடக் கூடாது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசேயரும் சதுசேயரும் அறியாமையினால் அப்படிதான் செய்தார்கள். அதே தவறை நாமும் செய்துவிடக் கூடாது. எந்த காலத்திலும் எந்த ஊழியர்களையும் அவசரப்பட்டு குறை சொல்லிவிடக் கூடாது, குற்றப்படுத்தக் கூடாது. இந்த வேத பகுதியில் கோராகு என்ற மனிதர் மோசேயாவுக்கும் ஆரோனையாவுக்கும் விரோதமாக எழும்பி அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் எப்படியெல்லாம் நடந்தது என்பதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கோராகு என்ற லேவி கோத்திரத்தில் பிறந்த மனிதன் ரூபன் கோத்திரத்தில் பிறந்த 2 பேரையும் இன்னொரு மனிதனையும் மொத்தம் 250 பேரோடும் கூட மற்ற தன்னுடைய நண்பர்கள் 3 பேரோடும் கூட சேர்ந்து மோசேயாவுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அவர்கள் சொல்லிய காரியம் என்னவென்றால், திருச்சபையில், அதாவது சபையின் மத்தியில் கர்த்தர் வாசம் செய்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்களை உயர்த்தி கொள்கிறீர்கள்? மோசேயாவும் ஆரோனையாவும், நீங்கள் ஏன் உயர்த்தி கொள்கிறீர்கள்? கர்த்தர் எங்களுடன் பேச மாட்டாரா? உங்களிடம்தான் பேசுவாரா? என்று கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரரை, ஆசாரிய பணி செய்கிற ஆரோனையாவையும் விரோதித்து பேசுகிறார்கள். அப்படி பேசும்போது யார் பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு பேச்சு எழும்பி அது பெரியதாய் வருகிறது. இதற்கு பின்புலமாக நிறைய நடந்திருக்கலாம், இங்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது மோசே ஐயா மிகவும் வேதனைப்பட்டு கர்த்தருடைய சன்னதியில் வந்து கர்த்தரிடத்தில் பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசே ஐயாவுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதன்படி மோசே ஐயா லேவி கோத்திரத்தை சேர்ந்த கோகாத் என்ற அந்த மனிதனிடம் கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை மோசே ஐயா சொல்லுகிறார். நீயும் உன் நண்பர்களும் 250 பேரும் அவரவர் தூப கலசங்களோடு நாளை காலை இங்கு எல்லோரும் வர வேண்டும். கர்த்தருடைய சன்னதியில் வந்து தூபம் காட்ட வேண்டும். அப்பொழுது பரிசுத்தவான்கள் யார் என்பது கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் அவர்கள் அதே போல மறுநாள் காலையில் வந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, மோசே ஐயாவுக்கும் ஆரோன் ஐயாவுக்கும் மிகவும் இடரலாய் இருந்து அவர்கள் மிகுந்த துன்பம் விளைவித்திருக்கிறார்கள். அதிகமாய் பேசி இருக்கிறார்கள், காயப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் வேதனைப்படத்தக்கதாக இது சொல்லப்படவில்லை, சுருக்கமாக சொல்லியிருக்கிறது. மோசேயாவினுடைய வேதனையின் குரலை கேட்கும் போது அவர்கள் பல முறை பலவிதமாக துன்பப்படுத்தி இருக்கிறார்கள், வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்லியபடியே அவர்கள் 250 தூப கலசங்களுடன் அவரவர் தூப கலசத்தோடு எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அக்னியை கொளுத்த வருகிறார்கள். அப்பொழுது மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் இறங்குகிறார். இறங்கி அவர்களோடு, விடு மோசே, இவர்களை நான் இப்பொழுதே கொன்று போடுகிறேன் என்று. ஏனென்றால் இந்த 250 பேர் மட்டுமல்லாமல் கோகாத் அந்த 250 பேருடனும் தன் நண்பர்களுடனும் சபையாரையும் கூட்டிக் கொண்டு வந்து மோசேயாவுக்கு விரோதமாகவும் ஆரோனையாவுக்கு விரோதமாகவும் மிகவும் பேசுகிறார். அப்படி பேசியது நிமித்தம், தங்களை உயர்த்தியது நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அங்கு இறங்குகிறார். அப்பொழுது மோசேயாவிடம் சொல்லுகிறார், விடு மோசே, நான் இவர்களை கொன்று போடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மோசேயா பரிந்து பேசுகிறார் இவர்களுக்காக. வேண்டாம் ஆண்டவரே, ஒருவர் செய்கிற தவறு நிமித்தம் எல்லோரும், சபையார் எல்லோரும் தண்டிக்கப்படக்கூடாது. எல்லோரையும் கர்த்தர் அழித்து விட இறங்குகிறார். அவர் கோபப்படுகிறார், எல்லோரையும் அழித்து போட நினைக்கிறார். அப்பொழுது மோசேயா விண்ணப்பம் செய்கிறார், ஒரு மனிதனால் எல்லா மனிதரும், சபையார் எல்லாம் அழியக்கூடாது, கர்த்தாவே கிருபையாயிரும் என்று மன்றாடி கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர், நீங்கள் எல்லாரும் ஆரோனும் மோசேயும் விலகி நில்லுங்கள், இவர் சபையாரை விட்டு விலகி நில்லுங்கள், எல்லோரையும் அழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது விலகாமல் நின்று மோசேயா சபையாருக்காக வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது கர்த்தர், நீங்கள் எல்லோரும் விலகி போங்கள், அந்த கோகாத்தின் புத்திரர் மாத்திரம், அந்த குடும்பத்தினர், அந்த 4 பேர் மட்டும் அங்கு இருக்கும்படியாக அவர்களை விட்டு விலகி போங்கள்,
அவர்களோடு சேர்ந்திருந்தால், அவர்களுடைய பொருட்களை தொட்டால் நீங்களும் அவர்களோடு சங்கரிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே சபையார் எல்லாரும் விலகி போகிறார்கள் அந்த நால்வரையும் விட்டு. ரூபன் கோத்திரத்தான தாத்தான், அபிராமையும் கோகாத்தையும் எல்லாத்தையும் விட்டு அவர்கள் விலகி போகிறார்கள். அப்பொழுது மோசே சபையாரிடம் சொல்லுகிறார், எல்லோரும் மரிப்பது போல இவர்கள் மரித்தால் நாங்கள் அவர்கள் சொல்லியபடி பரிசுத்தவான்கள் அல்ல. கர்த்தர் வித்தியாசமாக இதுவரை நடந்திராத புதிய விதமாய் அவர்கள் உயிரோடே நேரடியாக பாதாளத்தில் இறங்குவார்கள். இப்படி நடக்குமானால் நாங்கள் கர்த்தருடைய உண்மையான ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் என்று மோசே ஐயா சபையாரிடத்தில் சொல்லுகிறார். தங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே போல மோசேயா சொல்லி முடித்த உடனே பூமி இரண்டாய் பிளந்து தாத்தான், அபிராம் அவர்களுடைய கூடாரத்தோடு அவர்களுடைய மிருக ஜீவன்களோடு அப்படியே பூமியில் உயிரோடே புதையுண்டது. இதை பார்த்த ஜனங்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்தது. அதன் பின்பாக பூமி மூடிக்கொண்டது. அந்த அந்த நிலப்பகுதி இரண்டாக பிளந்து அவர்களை விழுங்கி மீண்டுமாக மூடிக்கொண்டது. பூகம்பம் முதல் முறையாக வந்தது. அந்த சமயத்தில் அவர்கள் பார்த்து அதிர்ந்து போனார்கள். மறுநாள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அதன் பின்பு தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் தூபமேற்ற வந்த அந்த 250 பேரையும் கர்த்தருடைய அக்கினி வந்து பட்சித்தது. அங்கு எல்லாம் நெருப்பு பிடித்து எரிந்தது. அந்த நேரத்தில் தீயினால் எல்லோரும் அந்த 250 பேரும் இறந்து போனார்கள். அவர்களுடைய தூப கலசங்கள் அங்கேயே கிடந்தன. அதை மோசே ஐயா, அவை வெண்கலமாக இருப்பதினால், அது கர்த்தருடைய சன்னதியில் வந்ததினால் அது பரிசுத்தமாயிற்று. அதிலுள்ள அக்கினியை கொட்டிவிட்டு அந்த வெண்கலத்தை எடுத்து ஒரு தகடாக அடித்து பலிபீடத்தை மூடும் மூடியாக செய்யுங்கள். இது இஸ்ரவேலருக்கு என்றென்றும் ஞாபகமாக இருக்கட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியரை தவிர வேறு யாரும் கர்த்தருடைய சன்னதியில் தூபம் காட்டக்கூடாது என்று கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஒரு அடையாளமாக அதை வைக்கும்படியாக மோசே கட்டளையிட்டார். அதன்படியே செய்தார்கள். இப்படியாக அந்த காரியங்கள் நடந்து முடிந்தது. இது முடிந்ததும் மறுநாள் இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் எழுந்து மோசேயுக்கு விரோதமாக மோசேயும் ஆரோனும் சேர்ந்து கொண்டு அவர்கள் இருவருமாக அந்த தீர்க்கதரிசிகள் இருவருமாக எழும்பி ஜனங்களை கொன்று போட்டார்கள் என்று எல்லோரும் மிகவும் கோபமாக பேச ஆரம்பித்தார்கள். மீண்டுமாக அப்படியே செய்ய ஆரம்பித்தார்கள். மோசேயாவுக்கும் விரோதமாக இவர்களை அநியாயமாய் கொன்று போட்டார்களே, இந்த 250 பேரும் கர்த்தருடைய நீதி நிமித்தம் கர்த்தருடைய கோபத்தை பெற்று மறித்தார்கள். அதற்கு மோசேயாவையும் ஆரோனையும் அவர்கள் குற்றப்படுத்தினார்கள். இது மனித சுபாவமாய் இருக்கிறது. கர்த்தரை கோபமூட்டுவார்கள். அதனால் நியாயத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மேல் பழி போடக்கூடாது. அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தர் இப்படி செய்திருக்கும் போது மீண்டுமாக மோசே ஐயாவையும் ஆரோன் ஐயாவையும் இவர்களுக்காக பரிந்து பேசி உயிரை நேற்றுதான் அவர் காப்பாற்றி இருக்கிறார். மறுநாளே இவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். இவர்களுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அப்படி இருக்கும்போது கர்த்தர் மீண்டுமாக இறங்கி, விடு மோசே, இவர்களை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்கிறார். மோசே ஐயா விண்ணப்பம் செய்கிறார் அந்த ஜனங்களை விடும்படியாக. இப்படியாக கர்த்தருடைய பரிசுத்தவான்களான மோசே ஐயாவுக்கும் ஆரோன் ஐயாவுக்கும் விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் அழித்து போட்டு அந்த இடத்தில் நீதியை நிலைநாட்டினார். இவர்கள் மீண்டுமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததினால் கர்த்தர் வாதையை அனுப்பினார். அதனால் அக்கினி பாளையத்தின் வெளிப்புறத்திலிருந்து பற்றி கொண்டு எரிந்து வந்தது. இதை கண்ட மோசே ஐயா உடனே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து அதில் தூப வர்க்கத்தை இட்டு நேரே கொண்டு போய் அந்த இடத்தில் வாதையை நிறுத்தும்படி போய் குறுக்கே நில் என்று சொன்னார். அதன்படி ஆரோன் ஐயா ஓடி போய் அக்னி பட்சித்துக் கொண்டு வரும் வழியில் அக்னிக்கும் நல்ல இடத்திற்கும் நடுவே நின்றார். அதோடு வாதை நிறுத்தப்பட்டது. தூப கலசம் அங்கு வந்து தூபம் பட்டவுடன் அந்த இடம் நின்றது. சகலம், அதாவது தூப கலசம் என்பது இன்றைய காலத்தில் ஜெபத்திற்கு அறிகுறியாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வாதை நிறுத்தப்படும், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால். இப்படி கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை பெரியது.
தம்முடைய ஊழியர்களை யாரும் காயப்படுத்த அவர் விட்டு விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரையுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அவமானமோ நிந்தையோ வந்தால் கர்த்தர் உடனடியாக இறங்கி வருவார். அவர்களுக்காக பரிந்து பேசுவார். அவர்களை பாதுகாத்து நிற்பார். அவர்களை உயர்த்துவார். பாதுகாத்து வழி நடத்துவார். எந்த நேரத்திலும் கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஏதாவது வேதனையோ அவமானமோ பிரச்சனையோ கவலைகளோ வந்தால் அவைகளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். தூக்கி எறிந்து விட்டு நம்முடைய தேவன் நமக்காக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற மன நிம்மதியுடன் சமாதானத்துடனும் கர்த்தருடைய பாதத்தில் நம் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு நாம் அமைதியாக நிம்மதியாக வாழ்வோம். நம் பாரத்தை சுமக்க நம் தேவன் இருக்கிறார். நம்மை பாதுகாக்க, நம்மை மடியில் ஏந்தி சுமந்து திரிய நம் தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பரமபிதா நம் தகப்பனாய் இருக்கிறார். நம்மை சுமந்து திரிய அவர் ஆசைப்படுகிறவராய் இருக்கிறார். நம்மை முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் நடப்போம். அப்பொழுது அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். இந்த உலகத்தில் எது வந்தாலும் எத்தனை பேர் எழும்பினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. தீமை என்பது நன்மையானவர்களுக்கு நல்லதே செய்யும். தீயவர்களால் எந்த தீங்கும் நேர்ந்து விடாதபடிக்கு தம்முடைய ஊழியக்காரர்களையும் தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்ற வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எந்த நிலை வந்தாலும், யார் எதை பேசினாலும் நாம் கலங்கக்கூடாது. நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். முக்கியமாக இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் ஏதாவது தவறு இருக்கிறதா? நம்மிடத்தில் ஏதாவது நாம் தவறு செய்கிறோமா? ஏதாவது ஒரு துன்பமோ அவமானமோ வந்தால் உடனே நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும். இதை நாம் தெரிந்து கொள்ளும் போது நம்மிடத்தில் குறைகள் இருந்தால் அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லது எந்த தவறும் இல்லாத போது வீண் பழி சுமத்தப்பட்டதே ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார், நம்மை பாதுகாத்து தாங்குவார். நீதிமான்களை கர்த்தர் கைவிடுகிறதும் இல்லை, துன்மார்க்கருக்கு அவர் கை கொடுக்கிறதும் இல்லை. எப்பொழுதும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நீதிமான்களாய் வாழ்வோம், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். அவருடைய வார்த்தைகளின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மில் கிருபையாய் இருப்பார். நாம் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை குறித்து முறிமுடித்ததையும், கானானை பார்த்துவிட்டு வந்து அவர்கள் விசுவாசியாமல் கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை தருவார், நமக்கு அந்த ஜனங்களின் மத்தியில் நமக்கு வெற்றியை தருவார் என்பதை விசுவாசியாமலும் கர்த்தரை நோக்கி முறுமுறுத்தார்கள். கானானியர் வந்து எங்கள் ஜனங்களையும் பெண்களையும் கொள்ளையாடி கொண்டு போய்விடுவார்கள் என்று அவர்கள் அவிசுவாசமாய் பேசினார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாதது மட்டும் அல்ல, துர்வார்த்தைகளையும் பேசுகிறார்கள். கெட்ட வார்த்தைகள், அதாவது என் பிள்ளைகள் கொன்று போடப்படுவார்கள், எங்கள் குழந்தைகள் வந்து கொள்ளையடித்துக் கொண்டு போகப்படுவார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். எங்கள் பிள்ளைகள் சாவார்கள் என்று பெற்றோர்களை சொல்லுகிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட தீங்கை செய்வாரா? கர்த்தர் இவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து எகிப்திலிருந்து அழைத்து வந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை. அதையெல்லாம் இவர்களால் பார்த்தவர்கள். அவ்வளவு பெரிய அற்புதம் செய்து இவர்களை காப்பாற்றி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லிதான் அழைத்து வந்திருக்கிறார். அப்படி இருக்க அந்த தேசத்தை போய் பார்த்து விட்டு வந்து இவர்கள் விசுவாசியாமல் இருக்கிறார்கள். நாம் ஏதாவது துக்கமா இருக்கும் போது வேதத்தை எடுத்து தியானித்தால் கர்த்தர் நம்மோடு பேசுவார், தரிசனங்களால் பேசுவார், நாம் ஜெபிக்கும் போது பேசுவார் நம்மோடு. அந்த சமயங்களில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் மனதால் விசுவாசிக்கிறோமா என்று கர்த்தர் பார்ப்பார். காரியங்களை நாம் விசுவாசிக்கும் போது அது அப்படியே நமக்கு நடக்கும். விசுவாசம் என்பது கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைக்கு ஒரு ஆணி வேராக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு தீக்குச்சியை எடுத்து பற்ற வைப்பது போல, ஒரு மெழுகுவர்த்தி நீண்ட நேரம் 1 மணி நேரம் எரியக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவதற்கு ஒரு 10 செகண்ட் எரிகிற ஒரு தீக்குச்சியை நாம் கொளுத்துகிறோம். இதை பற்ற வைக்கும் போது இந்த தீக்குச்சியிலிருந்து வருகிற நெருப்பு
மெழுகுவர்த்தி மணிக்கணக்காக எரிய வைக்கிறது. இதில் அந்த சிறு தீக்குச்சியின் அந்த சிறிதளவு நேரம் எரிகிற தன்மை போலதான் நம் மனதுக்குள் இருக்கிற விசுவாசமும். ஒரு கர்த்தர் அற்புதம் அடையாளங்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் நமக்குள் விசுவாசம் என்கிற ஒரு சிறு தீப்பொறி வேண்டும். கர்த்தர் அந்த நீதியை எதிர்பார்க்கிறார். இது ஆவிக்குரிய ஒரு சட்டமாக இருக்கிறது. ஆவியின் மண்டலத்தில் கர்த்தரிடத்திலிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது எந்த விதமான காரியமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் ஒரு பண ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசம் வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுவதற்கும் கர்த்தர் பேசுவார், கர்த்தரை பார்க்க முடியும் என்று சொல்லும் போது ஊழியர்கள் சொல்லுவதை விசுவாசிப்பவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். யார் விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் விசுவாசிக்காமல் கர்த்தர் எப்படி பேசுவார், அவர் எப்படியே பார்க்க முடியும் என்று விதண்டாவாதம் பேசுகிறவர்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை பார்க்க முடியாது. எப்பொழுது அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ, எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அந்த மனிதனுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுவார். இப்படி உலக ஆசீர்வாதங்களா இருந்தாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை விசுவாசம்தான். விசுவாசித்தால் கர்த்தருடைய வார்த்தைகளையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் குறித்து நாம் விசுவாசித்தால் எந்தெந்த காரியங்களை நாம் விசுவாசம் வைக்கிறோமோ அதெல்லாம் நாமும் பெற்றுக்கொள்ளலாம். இது எவ்வளவு மிக சுலபமான வழியா இருக்கிறது. இப்பொழுது ஒரு ஊழியர் ஒருவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு பேசினார், இப்படியாக இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால் அதை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடனும் கர்த்தர் பேசுவார், காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒருவேளை ஒரு ஊழியர் கர்த்தரை நான் பார்த்தேன், நான் ஜெபித்தேன், கர்த்தர் என் முன் வந்தார், எனக்கு இந்த காரியங்களை சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? கர்த்தர் வருவாரா, அது எப்படி என்று சொன்னால் நமக்கு ஆயுள் முழுவதும் கர்த்தரை பார்க்க முடியாது. அதை விட்டுவிட்டு இந்த பூமியை படைத்தவர் கர்த்தர், நம்மை படைத்தவர் கர்த்தர், சர்வ லோகங்களையும் படைத்தவர் கர்த்தர், அவருடைய பூமிக்கு அவர் படைத்த மனிதன் முன்பாக அவர் வந்து பேசுவதை யார் தடை பண்ண முடியும் என்பதை விசுவாசித்தால் ஏன் கர்த்தர் நம்மோடு பேச மாட்டார்? நமக்கு வாயை படைத்தவர், நமக்கு பேச்சை கொடுத்தவர், நமக்கு மொழியை கொடுத்தவர், நமக்கு வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தவர், காற்றையும் சுவாசத்தையும் கொடுத்தவர், அவர்கள் பேச முடியாது என்று சொல்வது எவ்வளவு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட அறிவில்லாத ஒரு வார்த்தையா இருக்கு. அறிவே இல்லாத, முற்றிலுமா எனக்கு அறிவில்லை என்று சொல்பவர்கள் தான் அப்படி சொல்லுவார்கள். அதனால் இது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு அறிவு இருக்கிறதா என்று யோசித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு வாயை படைத்தவர், நமக்கு பேச்சை கொடுத்தவர், நம்மோடு ஏன் அவர் பேச மாட்டார்? அந்த காலத்தில் பேசினார், இந்த ஏன் பேச மாட்டார்? இப்படி அவிவிசுவாசமாய் இருக்கக்கூடாது. விசுவாசம் உள்ள யோசுவா ஐயாவும் காலேபும் கானானுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி இதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்தது. இப்படி இஸ்ரவேலர்கள் விசுவாசியாமல் முறுமுறுத்த போது காலேபும் யோசுவாயா இருவரும் வந்து இந்த 2 நீதிமான்கள் நல்ல விசுவாசிகள் இவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அப்படி அல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மால் அதை வெல்ல முடியும், கானானியரை ஜெயிக்க முடியும், வாருங்கள் போவோம் என்று சொன்னதற்கு இஸ்ரவேல் சபையார் இவர்கள் இருவர் மேலும் கல்லெறிய ஆயத்தமானார்கள். இவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயாவிடம் சொல்லுகிறார்கள். இப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது, அந்த சொல்லும் போதே உடனே கர்த்தர் இறங்கி வந்தார். இவர்கள் 2 நீதிமான்களையும் காப்பாற்றும்படியாகவே கர்த்தர் வந்தார் என்றும் சொல்லலாம். யோசுவாயாவும் காலேபும் இருவரையும் அவர்கள் கல்லறிய வேண்டும் என்று சொன்ன உடனே கர்த்தர் அங்கு இறங்கினார். மேக ஸ்தம்பத்தில் இறங்கினார். இறங்கி மோசேயாவுடன் பேசுகிறார். பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்கள் இப்படி பேசுகிறார்கள், இவர்களை நான் இப்பொழுதே கொன்று போடுவேன், உன் சந்ததியை வைத்து ஜனங்களை நான் பெருக பண்ணுவேன், விடு மோசே என்று சொல்லுகிறார். கர்த்தர் இந்த ஜனங்களை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே மோசே ஐயா மிகவும் துக்கப்பட்டு பரிந்து பேசுகிறார்.
ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, நீர் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்ததை எகிப்தியர் அறிந்திருக்கிறார்கள். உம்முடைய பெரிதான வல்லமையினால் நீர் அவர்களை அழைத்து வந்தீர். இப்படி நீர் இவரை அழைத்து வந்திருக்கும் போது நீர் இவர்களை கொன்று போட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அது மட்டுமல்ல, இங்கு நாங்கள் இருக்கிற இந்த தேசத்தாரும் உம்முடைய வல்லமையை அறிந்திருக்கிறார்கள். நீர் செய்த அற்புத அடையாளங்களையும், நீர் பகலில் மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் எங்களை காப்பதையும் எல்லாவற்றையும் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க நீர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று போட்டால் இந்த எகிப்தியர்கள் என்ன சொல்லுவார்கள்? அவர்கள் தெய்வத்திற்கு வல்லமை இல்லை, அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்று உம்மை நோக்கி சொல்லுவார்களே. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக இவர்களை கொன்று போடாதேயும் என்று மன்றாடி கேட்கிறார். கர்த்தரிடத்தில் நேரடியாக கேட்கிறார். அப்படி சொல்லி மோசே ஐயா பரிந்து பேசுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. நீர் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் மன்னிக்கிறவர் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரே, நீர் மீறுதலை மன்னிக்கிறவர் என்றும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இரக்கம் காட்டுகிறவர் என்றும், அதாவது குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக நியாயம் தீர்க்காமல் அவனுக்குரியதை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர்களை குற்றவாளிகளை நீர் நியாயம் தீர்ப்பீர் என்றும், உம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் என்றும் சொல்லியிருக்கிறீரே, அதை நினைத்தரணும் என்று கர்த்தருடைய சுபாவத்தை எடுத்து அவர் பேசுகிறார். நீர் நீடிய சாந்தம் உள்ளவர், நீர் நீடிய கிருபை உள்ளவர், நீர் தயவுடைய தேவன், நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும், இந்த ஜனங்களை அழித்து போடாதேயும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை, மோசே ஐயாவின் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் மோசே ஐயா இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக கர்த்தரிடத்தில் இப்படியாக பரிந்து பேசுகிறார். இப்படி பேசிய பின்பு கர்த்தர் மனமிறங்குகிறார். மோசேயின் ஜெபத்தை கேட்டார், மனமிறங்கினார். சரி, உன் வாக்கின்படியே நான் இவர்களை மன்னித்தேன். அப்பொழுது ஒரு காரியத்தை அந்த வசனங்களை தியானிக்கும் போது கவனித்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மோசே ஐயாவின் விண்ணப்பம் கர்த்தருடைய இருதயத்தை கரைய பண்ணுகிறது, அவருடைய கோபத்தை தனிய பண்ணுகிறது. எப்படி அந்த இடத்தில் இந்த வேத பகுதி அருமையானது. ஜெபத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேத பகுதியை படித்தால் அருமையாக இருக்கு. அப்படி வாதாடி கொன்று போட இறங்கின ஆண்டவரை அந்த ஜனங்களை காப்பாற்றும்படியாக அருமையாக மோசே ஐயா ஜெபிக்கிறார். கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் உடனே மனம் இறங்கி அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஒரு காரியத்தை நியாயத்தீர்ப்பை கூறுகிறார். நான் இந்த ஜனங்கள் என் பிள்ளைகளை கொன்று போடுவார்கள், கொள்ளையாவார்கள் என்று சொன்னார்களே, அந்த பிள்ளைகளை நான் கானானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பேன். என்னை விசுவாசியாமல் இதுவரைக்கும் 10 முறை என்னை பரீட்சை பார்த்திருக்கிறார்கள். நான் எகிப்தில் இத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து காட்டியும் என் மேல் விசுவாசம் வைக்காமல் 10 முறை என்னை பரீட்சை பார்த்து முறுமுறுத்த இந்த தலைமுறையினரை நான் கொள்ளுவேன். இதில் 20 வயதுக்குட்பட்ட அடுத்த அந்த தலைமுறையான அவர்களை 20 வயதுக்கு மேற்பட்டவர்களை நான் கொள்ளுவேன். 20 வயதுக்குட்பட்ட எல்லோரையும் நான் கானானுக்குள் அந்த பிள்ளைகளை நான் கானானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பேன். காலேபும் யோசுவாவும் தவிர அவர்கள் பெரியவர்களா இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தினால் அவர்களும் கானானுக்குள் போவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். இப்படியாக கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கூறினார். இப்பொழுது மோசே ஐயா இந்த செய்தியை அந்த ஜனங்களிடத்தில் சொன்னார். உடனே அந்த ஜனங்கள் அழுது புலம்பி ஆனால் இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லியிருந்தார். நீங்கள் இந்த பகுதிக்கு தொடர்ந்து நீங்கள் முன்னேறி செல்லாமல் திரும்பி சிவந்த சமுத்திரம் வழியாக செல்லுங்கள். அங்கு நீங்கள் முன்னேறி சென்றால் அங்கு அமலேக்கியர்கள் இருக்கார்கள், அவர்களை கொன்று போடுவார்கள், பள்ளத்தாக்கிலே இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை மோசே ஐயா சொன்னவுடன் அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாக திரும்பி செல்லாமல் நேராக பள்ளத்தாக்குக்கு செல்லுகிறார்கள். அங்கிருந்த அமலேக்கியர்கள் அதிகமான மக்களை கொன்று போட்டார்கள். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பே கானானுக்குள் போய் திரும்பி வந்த அந்த 10 பிரபுக்கள், தவறான செய்தியை பரப்பின அந்த 10 பிரபு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல் கானானுக்குள் போக வேண்டாம் என்று சொன்ன அந்த 10 பிரபுக்களும் கர்த்தர் சென்ற உடனே வாதையினால் அந்த இடத்திலேயே செத்தார்கள். விசுவாசியாதவர்களின் நிலை இதுதான்.
கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாதவர்கள் இவ்வுலகத்தில் மரணத்தை தழுவுவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் முரட்டாட்டம் பிடித்து வாழ்பவர்களுடைய நிலை முடிவு மரணமே. அதனால் பயத்துடனும் நாம் இருக்க வேண்டியது அவசியம். உலக காரியங்கள், அற்பமான காரியங்களில் எல்லாம் பயப்படுகிறோம். தேவையில்லை. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் பயப்பட வேண்டியது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம் ஆண்டவருக்கே. அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதில் நாம் ஆர்வமாக இருக்க வேண்டும். அவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாக இருக்கும். முடிவில் யோசுவாவும் காலேபும் அவர்கள் கானானுக்குள் இஸ்ரவேலரை வழிநடத்தி செல்கிறார்கள். யோசுவாயா தான் கானானுக்குள் சென்று அவர் விசுவாசித்தபடியே அந்த ஜனங்களோடு, கானானியரோடு யுத்தம் செய்து அந்த பகுதிகளை எல்லாம் பிடித்து இஸ்ரவேலருக்கு பங்கிட்டு, கோத்திர வாரியாக பங்கிட்டு கொடுத்து எல்லா காரியங்களையும் செய்கிறார். யோசுவாயா தலைமையில் தான் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அவரை புரிந்து கொள்வோம். விசுவாசிப்பது சுலபம்தான். அவர் யாரென்று புரிந்தால் போதும், விசுவாசம் வந்துவிடும். அவர் வல்லமையை அறிந்தால்தான் விசுவாசம் வரும். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோம். அவரை விசுவாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். உலக வாழ்வில் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரியவர். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னாகமம் 17ஆம் அதிகாரம். பூமியில் வாழ்கின்ற நாம் எல்லாரும் பூமியில் தனியாய் வாழ்வதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிஜமான வாழ்க்கை என்பது பரலோகத்தோடு இணைந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் சரியாக செய்யவும் வெற்றி பெறவும் முடியும். ஒவ்வொரு காரியத்திலேயும் நாம் யோசித்து பார்க்கும் போது நாம் நினைப்பதை எல்லாம் நம்மால் செய்துவிட முடிவதில்லை. நாம் எவ்வளவுதான் திட்டமிட்டு சரியாக செய்தாலும் அதில் சில காரியங்கள் வெற்றியாகவும் சில நேரம் அது தோல்வியாகவும் முடிகிறது. இதிலிருந்து நமக்கு தெரிகிற காரியம், நம்முடைய முயற்சி மட்டும் முழுமையாக ஒரு காரியத்தை செயல்படுத்துவதில்லை. ஒரு காரியத்தை நாம் முடிவு செய்து அதை நாம் செய்தால் அதில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறதே தவிர முழுமையாக அந்த காரியத்தை நம்மால் செய்து முடிக்க முடிவதில்லை. எல்லா காரியத்திலேயும் வெளியிலிருந்து ஏதோ ஒரு சக்தி செயல்படுத்துகிறது. அதனால்தான் சில காரியங்களில் வெற்றியும் சில காரியங்களில் தோல்வியும் உண்டாகிறது. ஏன் விஞ்ஞானிகள் செயல்படுத்துகிற சேட்டலைட் அனுப்பினால் கூட சில விஷயங்கள் அவர்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து அறிந்து மிக துல்லியமாக பலவித சோதனைகளுக்கு பின்புதான் அவர்கள் வெற்றிகரமாக ஒரு ராக்கெட்டை செலுத்துகிறார்கள், சேட்டலைட் அனுப்புகிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அது தோல்வியில் முடிகிறது. தொடர்ந்து முழுமையாக இதை வெற்றி பெற்று விடுவோம் என்று யாராலும் சொல்ல முடிவதில்லை. அதற்கு காரணம் என்ன? மனித வாழ்க்கை என்பது எல்லா காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது. பரலோகமும் இதில் தொடர்புடையது. பரலோகமும் பூமியும் இணைந்தே செயல்படுகிறது. நம் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய வல்லமையும் மனிதனுடைய வல்லமையும் பொல்லாத ஆவிகளின் செயல்களும் 3 விதமான பரிமாணங்களும் ஒரு காரியத்தில் செயல்படுகிறது. சில நேரங்களில் மனித முயற்சியும் பொல்லாத ஆவிகளின் செயலும் செயல்படுகிறது. அது தீமைக்கு விளைவாக இருக்கும். சில நேரங்களில் பரிசுத்தவான்களின் செயல்களும் கர்த்தருடைய செயலும் சேர்ந்து செயல்படும். அது பரலோகத்திற்கு அடுத்த பரிசுத்தமான செயலாய் இருக்கும். இப்படி கர்த்தரோடு, கர்த்தருடைய சேனையோடு, பரலோகத்தோடு இணைந்து செயல்படுகிற வாழ்க்கை என்பது நமக்கு வெற்றியை தரும். இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி தரும். நித்திய ஜீவனை அடையவும் நம்மை தகுதிப்படுத்தும். ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் நாம் கவனிக்க வேண்டும். நம் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடாது. ஏனெனில் நம்மை நாம் சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை, நம்மை நாம் படைத்துக் கொள்ளவில்லை. நாமே எல்லாவற்றையும் நம்மை நிர்ணயிக்க முடியாது. நம் காரியத்தையே நம்மால் நிர்ணயிக்க முடியாது. நான் எப்பொழுது பிறக்க வேண்டும் என்பதை என்னால் முடிவு செய்ய முடியாது. எப்பொழுது மரணம் அடைய வேண்டும் என்பதையும் என்னால் முடிவு செய்ய முடியாது. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று என்னால் நிர்ணயிக்க முடியாது. ஓரளவுதான் என்னால் முயற்சி செய்ய முடியும். முழுமையாக என்னை எந்த நிலையிலும் நான் நிறுத்திக் கொள்வேன் என்று சொல்ல யாராலும் முடியாது. ஏன் அப்படி?
பரலோகத்தோடு இணைந்து தேவபலன் கிடைத்தால்தான் அந்த காரியங்கள் வெற்றி அடைகின்றன. இதுதான் உலகம். இவ்வுலகத்தில் காரியங்கள் எல்லாமே கர்த்தராலும் மனிதனாலும் பொல்லாத ஆவிகளாலும் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த 3 விதமான வல்லமைகளில் ஏதாவது 2 வல்லமைகள் இணைந்து செயல்படுகிறது. பரலோகமும் பொல்லாத ஆவிகளும் இணைந்து செயல்படாது. அதனால் மனிதனும் பரலோகமும் இணைந்தால் அது சரியான முறையான வாழ்க்கையாயிருக்கும். அல்லது மனிதனும் பொல்லாத ஆவிகளும் இணைந்தால் அது தீமையில் போய் முடியும். இப்படிதான் ஒவ்வொரு காரியமும் நடக்குது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய பார்வையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு கேமராவை வைத்து வீட்டில் 4 திசைகளிலும் கேமராவை வைத்து அதற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் எல்லா கேமராக்களும் நம்மை எல்லா பரிமாணங்களிலும் அது பதிவு செய்துவிடும். அப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்து அந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மால் துல்லியமாக நம்முடைய அசைவுகளை நம் கண் இமைப்பதை கூட அதால் கவனிக்க முடியும். நாம் திரும்பி பார்க்க முடியும். அதே போலதான் கர்த்தரும் இந்த பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் செய்கிற நன்மையையும் தீமையையும் அவர் எல்லாவற்றையும் எழுதப்பட்டு கவனிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக கர்த்தரை அறியாத மக்களும் வேதத்தை பைபிள் என்ற வார்த்தையை கேள்விப்படாத மக்களும் கூட சொல்லுவார்கள், ஒருவர் தீமையே செய்து கொண்டிருந்தால் அந்த மனிதனுக்கு என்ன தீங்கு நேரிடுமோ, இவன் இந்த அக்கிரமம் செய்கிறானே, இவனுக்கு நல்வாழ்வு அமையாது, இவன் எதிர்காலம் நன்றாய் இருக்காது என்று பெரியோர்கள் சொல்வார்கள். சிலர் நற்கிரியைகளே செய்து வந்தால் அந்த மனிதன் நல்ல மனிதனப்பா, கடவுள் அவனை நன்றாக வைப்பார் என்று சொல்லுவார்கள். இது சாதாரணமாக கர்த்தரை அறியாத மக்களும் சொல்லுகிற வார்த்தை. சரி, இது எப்படி ஒரு மனிதன் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் கர்த்தர் பலனளிப்பார் என்றால், அதை பார்க்காமல் அதை அறியாமல் எப்படி அவரால் பலனளிக்க முடியும்? அப்படி என்றால் பரலோகம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதே பொருளாகிறது. ஒவ்வொரு மனிதனையும், அவன் நீதிமானாய் இருந்தாலும் அக்கிரமக்காரனாய் இருந்தாலும், அக்கிரமக்காரனுக்கு நியாய தீர்ப்பை வழங்குவதற்கு அவனை கவனிக்க வேண்டும். அவன் எவ்வளவு அக்கிரமம் செய்கிறான் என்பதை கவனித்து அவனுக்கு சரியாக நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல ஒரு நீதிமான் இருக்கும்போது அந்த நீதிமானின் வாழ்க்கையில் நடக்கிற நன்மை தீமைகள் அவனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கவில்லை என்றால் எப்படி அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க முடியும்? ஒரு சிறு உதாரணத்தை வைத்து பார்த்தால் இது சுலபமாக புரிந்துவிடும். சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு கதை. இப்பார்வையற்றவர்கள் 4 பேர் ஒரு ஊரில் இருந்தார்கள். அவர்கள் தெருவில் 4 பேரும் ஒன்றாக சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களால் பார்க்க முடியாது. அவர்கள் ஒன்றாக சேர்ந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அந்த தெருவில் பெரிய யானை ஒன்றை கொண்டு வந்தார்கள். இந்த வித்தை காட்டுகிறவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த யானை வழியில் சென்று கொண்டிருக்க அங்கிருந்த சிறு பிள்ளைகளை எல்லாம் யானையை பார்த்து சந்தோஷமாக கத்துகிறார்கள். யானை யானை என்று மிகவும் சந்தோஷமாக கத்துகிறார்கள். இதை கேட்டதும் இந்த பார்வையற்றவர்களுக்கு யானை எப்படி இருக்கும் என்று ஒரு ஆசை வந்தது. எப்படி இந்த யானை இருக்கும், நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாமே என்று ஒரு ஆசை வந்தது. ஆனால் இவர்கள் பார்வையற்றவர்களானதால் எப்படி பார்க்க முடியும்? சரி, நான் கிட்டே போய் தொட்டு பார்க்கலாம் என்று நினைத்து போனார்கள். பார்வையற்ற ஒருவர் போய் யானையின் தும்பிக்கையை தொடுகிறார். அதை தொட்டு பார்த்து யானை தூண் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னொரு பார்வையற்றவர் நேரே போய் யானையின் காதை தொடுகிறார். அந்த காதை தொட்டதும் அவர் பார்த்துவிட்டு முரம் போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னொரு பார்வையற்றவர் போய் அந்த யானையை தொட்டு பார்க்கும்போது அதன் வயிற்று பகுதியை தொட்டு பார்த்து யானையின் உருவம் பானையை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக இன்னொரு மனிதர் போய் அதன் வால் பகுதியை தொட்டு பார்த்துட்டு துடைப்பம் போல இருக்கிறது, ப்ரூம்ஸ்டிக் போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு பகுதியையும் தொட்டு பார்த்துவிட்டு அவர்கள் இப்படி இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லியது எல்லாம் உண்மைதான் என்றாலும் உண்மையான உண்மை அல்ல. இவர்கள் சொல்லியது அவர்கள் பார்வைக்கு அது உண்மை என்றாலும்
உண்மையான யானை அப்படி அல்ல. அது எல்லாம் சேர்ந்தது. இதை நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல வேத புஸ்தகத்தை படிக்கும் போது, பைபிளை நாம் தியானிக்கும் போது, அதை பார்த்து மிரண்டு விடுவது. இவ்வளவு பெரிய புக்கை நாம் படிப்பதா என்று. சிறு வயதில் சங்கீதமும் நீதிமொழிகளும் படிப்பது, கொஞ்சம் வளர்ந்த பின்பு வாக்குத்தத்த வசனங்களுக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிப்பது, அதன் பின்பு குட் ஃப்ரைடே நாட்களில் கர்த்தரின் சிலுவை பாடுகளை சுவிசேஷ புஸ்தகத்தின் கடைசி பகுதிகளை படிப்பது, கிறிஸ்துமஸ் நாளன்று கிறிஸ்துமஸ் சமயத்தில் மத்தேயு முதல் 3 அதிகாரங்களை படிப்பது என்று ஒரு வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் படித்துக் கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது வேதனைக்குரிய காரியம். யானை பார்த்த குருடரின் நிலைதான். யானையை பார்த்து முடிவு செய்த, இப்படிதான் இருக்கும் என்று முடிவு செய்த பார்வையற்றவர்களின் முடிவுதான் இப்படிப்பட்ட வேதத்தை தியானிக்காத கிறிஸ்தவர்களின் நிலை. அவர்கள் எப்பொழுதும் சத்தியத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. கர்த்தர் இருதயத்தில் என்ன நினைக்கிறார் என்றும், அவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்றும் அறிந்து கொள்ள முடியாது. இப்படி இருந்தார். அப்படி என்றால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நரகம்தான் நிச்சயம். கர்த்தருடைய பிள்ளைகள் முதலில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை முழுமையாக ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். நித்திய ஜீவன் கண்டிப்பாக கிடைக்கும். இதற்கு வேறு வழியே இல்லை. வேதத்தை தியானிக்காமல் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு நாம் என்ன செய்தாலும் பலன் கிடைக்காது. வேதத்தின் அடிப்படையில் செய்கிற ஜெபம்தான் கேட்கப்படும், உடனே கேட்கப்படும். வேதத்தை தியானித்து அதன்படி செய்கிற ஜெபம்தான் உடனே கேட்கப்படும். உடனே தேவதூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் வந்து அதன் பின்பு 21 நாள் கழித்துதான் வந்து சென்றார். ஆனால் உடனே கர்த்தரிடத்திலிருந்து அவர் நான் புறப்பட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உம்மிடத்தில் பிரியமாய் இருக்கிறார் என்றும் தேவதூதர் வந்து தானியேல் ஐயாவிடம் சொல்லுகிறார். காரணம் என்ன? தானியேல் ஐயா சிறு வயதாய் இருக்கும் போதே கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியத்தோடு அங்கிருந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட மாமிச உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று, அதனால்தான் அவர்கள் மாமிச உணவு வேண்டாம் என்றார்கள் சொல்லிவிட்டு பருப்பு காய்கறிகளை சாப்பிட்டு சைவ உணவுகளை சாப்பிட்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த இடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தார்கள். அதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனம், கர்த்தரிடத்தில் வைத்திருந்த விசுவாசம், பக்தி வைராக்கியம் எங்கிருந்து வந்தது? பெற்றோர்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்தது. வேதத்தை தியானித்ததினால் தான் வந்தது. வேதத்தை அறியாதவர்கள் பக்தியா இருப்பது என்பது முடியாத காரியம். வேதத்தை தியானிக்க நான் பக்திமான், நான் நீதிமான் என்று சொல்லிக் கொள்வது என்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற செயல். இதற்கு ஆதாரம் உண்டு. வேத வசனங்கள் இருதயத்தை கழுவும். நம்முடைய பரிசுத்தமே கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிருபையை பெற்று தரும். பரிசுத்தம் என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ஆகும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று தெரிந்தால் தானே கீழ்ப்படிவதற்கு. அதை தெரிந்து கொள்ள நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய இருதயத்தில் இருப்பதை தெரிந்து கொள்ள அவருடைய வார்த்தைகளை கவனித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். நம் இருதயத்தின் வெளிப்பாடுதான் வார்த்தை. நம் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை நாம் பேசுவோம். அப்படி என்றால் கர்த்தருடைய இருதயத்தில் இருப்பதுதான் பைபிள், வேதாகமம், அவருடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது. அப்படி இருக்க அதை படித்தால் தான் அவர் இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு ஏற்றபடி வாழ முடியும். இந்த என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த புரிதலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடை கர்த்தருக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதாவது எப்படி மனிதர்கள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு ஊழியர்களுக்குள், சகோதர சகோதரிகளுக்குள், ஆரோன் ஐயா, மிரியாம் அம்மா, மோசே ஐயாவை எதிர்க்கிறார்கள். சொந்த சகோதரர், சொந்த சகோதரி. அப்படி இருந்தும் அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்திக் கொள்கிறார். அப்படி இருந்தும் மோசே ஐயாவை குற்றப்படுத்துகிறார்கள்.
இதனால் இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்து காண்பித்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தின் செயல்கள், பரலோகத்தின் வல்லமை இந்த வேத பகுதியில் அந்த ஆரோன் ஐயாவின் துளிர்த்த கோல் அது துளிர்ப்பதினால் வருகிறது. இந்த செய்தியின் தொடர்ச்சியை அது எப்படி நடந்தது என்பதை குறித்து கர்த்தர் எப்படி ஆரோன் ஐயாவை உயர்த்தினார், லேவியர்கள் தான் ஆசாரியர் பணி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அதை தீர்மானித்தார். அவர்கள் உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் எப்படி இறங்கி வந்து அவர்களை பாதுகாக்கிறார் என்பதை குறித்து என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.